நம்ம இப்போ நோடு பற்றி பார்ப்போம். கணு. ஸோ டெஃபினேஷன் என்னது அப்படின்னா, இந்த பிளேஸ் வேர் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் 0. அதாவது எலக்ட்ரான் அடர்த்தி 0 கொண்ட இடம் கணு எனப்படும். அதாவது நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் நோடு பாருங்கள் என்னென்ன இருக்குது. ரேடியல் நோடு இருக்குது, அதுக்கான ஃபார்முலா n-l-1. அதே ஆங்குலர் நோடுனா எல், நோடல் பிளேன்னாலும் எல் தான், ரெண்டு சேம் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் நோடுக்கு n-1. பட் இது ஓகே, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல எந்த நோடு எதுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஆர்பிட்டும் இருக்குது, ஆர்பிட்டாலும் இருக்குது, ரெண்டும் வெவ்வேறு. ஸோ ஆர்பிட் அதுக்கானது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரேடியல் நோடு கண்டுபிடிக்கலாம். அதே ஆர்பிட்டாலுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் நோடு ஆர் நோடல் பிளேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக மேபி நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அவ்வளோ கன்ஃபியூஷனாக இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிருந்தோம்னா அது ஈஸி தான், ரொம்ப பெரிய டஃப்லாம் இல்லை அது. ஸோ ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. அதாவது நம்மளுக்கு இப்படி நியூக்ளியஸ்குள்ளே நியூட்ரான் ப்ரோட்டான் இருக்கும். ஸோ அடுத்தது என்ன ஆகுனா ஃபஸ்ட் எனர்ஜி லெவல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் எனர்ஜி லெவல் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட் எனர்ஜி லெவலோட எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே நம்மளுக்கு இந்த ரெட் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது நியூக்ளியஸ் ஓவரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் எலக்ட்ரான் டென்சிட்டி. ஏன்னா எலக்ட்ரானுக்கு வந்து டுவல் நேச்சர் இருக்குது, அந்த டுவல் நேச்சரில் தான் நம்ம இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியாக சொல்லியிருக்கோம். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி, எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சராக இருந்தால் தான் இது எல்லாமே, பார்ட்டிகல் நேச்சராக இருந்தால் நீங்கள் நோடெலாம் கண்டுபிடிக்க முடியாது, ஒன்லி வேவ் நேச்சர் தான். இது ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல், அதாவது ஃபஸ்ட்டு ஆர்பிட். இப்போ உடனே நம்மளுக்கு செகண்ட் எனர்ஜி லெவல் ஸ்டார்ட் ஆகாது, ஒரு கேப் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ மீன்ஸு இந்த க்ரீன் மாதிரி இருக்கக்கூடியது நம்மளுக்கு செகண்ட் எனர்ஜி லெவலோட எலக்ட்ரான் டென்சிட்டி. அப்போ இடையில் பாருங்கள், ஃபஸ்ட் எனர்ஜி லெவலுக்கும் செகண்ட் எனர்ஜி லெவலுக்கும் இடையில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கா. ஸோ அந்த இடம் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் நோடு. நீங்கள் தேர்ட் எனர்ஜி லெவலுக்குமே இதை கண்டுபிடிக்கலாம். தேர்ட் எனர்ஜி லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு ஸ்பேஸ் இடையில் ஒரு இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இருக்கவே இருக்காது. ஸோ தேர்ட் எனர்ஜி லெவலோட எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த இடம் ஃபுல்லாக இருக்கும், இந்த பிங்க் கலர் ஃபுல்லாக. ஸோ இப்போ ரேடியல் நோடு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும், அப்படி கண்டினியூஸாக இருக்காது. ஸோ ரேடியல் நோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n-l-1. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு 3D ஆர்பிட்டாலுக்கு உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரேடியல் நோடு கேட்குறாங்க 3D ஆர்பிட்டாலுக்கு. ஸோ n வந்து 3, d ஆர்பிட்டாலுக்கு l வேல்யூ 2 -1, ஸோ 0. அப்போ 3D ஆர்பிட்டாலுக்கு நம்மளுக்கு ரேடியல் நோடு இருக்காது. சப்போஸ் 4f கேட்குறாங்க, 4 - 3 - 1, ஏன்னா n வேல்யூ பிரின்சிபல் நம்பர் 4, f ஆர்பிட்டாலுக்கு l வேல்யூ 0. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆர்பிட்டாலுக்கு மீன்ஸ் L0 அப்படின்னா அது s ஆர்பிட்டால், L1 அப்படின்னா அது p ஆர்பிட்டால், L2 d ஆர்பிட்டால், L3 f ஆர்பிட்டால். ஸோ இந்த வேல்யூ தெரியணும். அகைன் இதுவும் 0 தான். ஸோ இப்போ ரேடியல் நோடு நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் 1s ஆர்பிட்டால் கேட்குறாங்க, 1s ஆர்பிட்டால் இது, தட் மீன்ஸ் 1 - 0 - 1, அகைன் 0. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் 0 வருது அப்படின்னு நினைக்காதீங்க. 2s ஆர்பிட்டால் பார்ப்போம். 2 - 0 - 1 ஈக்குவல் டு என்னது, 1. ஒரு நோடு, ஒரு ரேடியல் நோடு வந்திருக்கு, அதாவது 2 s ஆர்பிட்டால் l வேல்யூ 0, ஃபார்முலா இருக்குது 1, அப்போ நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆங்குலர் நோடு. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சோம்னா இதுவும் ஈஸி தான், இங்கே எதுவுமே கஷ்டம் இல்லை, ரொம்ப ட்ரிக்கானதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆங்குலர் நோடு.
ஆங்குலர் நோடு மோஸ்ட் ப்ராபப்ளி எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆர்பிட்டால். ஸோ நம்மளுக்கு எஸ் ஆர்பிட்டால் இன்டீஜரில் ஒவ்வொரு ஆர்பிட்டாலோட ஷேப் தெரியணும். ஸோ எஸ் ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஸ்பெரிக்கலாக இருக்கும். ஸோ எங்கேயுமே எலக்ட்ரான் டென்சிட்டி ஜீரோவே இருக்காது, எல்லா இடத்துலையும் எலக்ட்ரான் டென்சிட்டி ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதே நம்ம பி ஆர்பிட்டால் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பி ஆர்பிட்டால் நம்மளுக்கு 3 விதமான பி ஆர்பிட்டால் இருக்குது. பி ஆஃப் எக்ஸு, பி ஆஃப் ஒய். ஸோ நீங்கள் எதை வேணாலும் பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் இசட், பி ஆஃப் ஒய்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது பி ஆஃப் இசட். ஸோ சப்போஸ் நீங்கள் கோஆர்டினேட்ஸ் வரைகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும். ஸோ இது இசட் கோஆர்டினேட்டு, இது நம்ம ஒய், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த இடையில் அந்த ஒரு பிளேஸில் பாருங்கள் எங்கேயுமே வந்து என்ன கிடையாது. இந்த எல்லோ கலர் ரீஜன் பாருங்கள், இந்த ரீஜன் ஃபுல்லாக எலக்ட்ரான் டென்சிட்டியே இல்லை, 0. ஸோ இந்த இடம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆங்குலர் நோட் ஆர் நோடல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம், தளம். ஸோ ரெண்டுக்கும் இடையில் அந்த ஸ்பேஸில் எலக்ட்ரானே இருக்காது, மீன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டியே இருக்காது. இது பி ஆர்பிட்டலுக்கான சுச்சுவேஷன். ஸோ நம்ம அடுத்து டி ஆர்பிட்டால் பார்த்துருவோம். நம்மளுக்கு 5 டி ஆர்பிட்டால் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸோ இதில் கவனிங்களேன். ஸோ இதுலேயும் அதே சுச்சுவேஷன் தான், அதே எல்லோ ரீஜனில். ஸோ இந்த ரீஜன் அந்த ரீஜனில் நம்மளுக்கு என்ன கிடையாதுன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி கிடையாது. அப்போ டி ஆர்பிட்டாலுக்கு 2 ஆங்குலர் நோடு இருக்குது. ஸோ எல்லா டி ஆர்பிட்டாலுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 5 டி ஆர்பிட்டாலும் 5 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இது சப்போஸ் டி ஆஃப் எக்ஸ்ஒய்னு எடுத்துட்டோம்னா, ஸோ இங்கேயும் இந்த ரீஜனில் எலக்ட்ரான் டென்சிட்டி 0. இது எக்ஸ்இசட், இது 3 டைமென்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணால் வெவ்வேறு ஷேப் தான் வரும். ஸோ அதனால் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ஒய்இசட்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா 3 டைமென்ஷனல் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அகைன் இந்த எல்லோ ரீஜன், இந்த 3 ஆர்பிட்டாலுக்கும் ஒரே மாதிரி ஒய்இசட். ஆனால் நம்மளுக்கு ஆனதர் டி ஆர்பிட்டால் வந்து அலாங் த ஆக்சிஸ்லேயே இருக்கும், இது இன்பிட்வீன் ஆக்சிஸில் இருக்குது. ஷேப் மாறினாலும் நம்மளுக்கு நம்பர் ஆஃப், இதில் இந்த ரீஜன், இதில் இந்த ரீஜன், இது டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி, ஸோ இது டி ஆஃப் இசட் ஸ்கொயர். ஸோ அப்போ டி ஆர்பிட்டாலுக்கு 2 ஆங்குலர் நோடு ஆர் 2 நோடல் பிளேன் இருக்கும். இப்போ எஃப் ஆர்பிட்டாலுக்கு வந்தோம் அப்படின்னா, எஃப் ஆர்பிட்டால் டயக்ராம் ஒரே ஒரு எஃப் ஆர்பிட்டால் மட்டும் வரைஞ்சிக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே ஷேப் தான் இருக்கும். இதில் இந்த பாருங்கள், மொத்தம் 3 ஆங்குலர் நோடு. இப்போ நம்மளுக்கு எஸ் ஆர்பிட்டாலுக்கு 0 ஆங்குலர் நோடு, பி ஆர்பிட்டால் 1 ஆங்குலர் நோடு, டி ஆர்பிட்டால் 2 ஆங்குலர் நோடு, எஃப் ஆர்பிட்டால் 3 ஆங்குலர் நோடு ஆர் நோடல் பிளேன், எல்லாமே சேம் தான். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ப்ராப்ளமாக பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம், அதாவது 60 ஆர்பிட்டாலுக்கு இந்த 4 டைப் ஆஃப் இதுக்கும் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி பார்த்தலாம். ஸோ நம்மளுக்கு ஆங்குலர் நோடுக்கான ஃபார்முலா எல். ஸோ டி ஆர்பிட்டாலுக்கான எல் வேல்யூ
S orbital 0, P orbital 1, D orbital 2. ஸோ L வேல்யூ 2. அப்போ ஆங்குலர் நோடு 2 இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரேடியல் நோடுக்கு n மைனஸ் எல் மைனஸ் 1. ஸோ 6 மைனஸ் D orbital 2 மைனஸ் 1 equal to 3. ஸோ 3 ரேடியல் நோடு இருக்கும். நோடல் பிளேன் அண்டு ஆங்குலர் நோடு சேம் தானே, ஸோ அதுவும் 2 தான், ஏன்னா எல் வேல்யூ தான் அதுவும். இப்போ நம்மளுக்கு டோட்டல் நோடு என்னதுன்னா n மைனஸ் 1. தட் மீன்ஸ் 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. தட் மீன்ஸ் பாருங்கள், 2 ஆங்குலர் நோடு 3 ரேடியல் நோடு, டோட்டல் வேல்யூ 5. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. மீன்ஸ் ஆங்குலர் நோடு ரேடியல் நோடு, ஆங்குலர் நோடு எதை ரிலேட் பண்ணி நம்ம கவனிக்கிறோம், ரேடியல் நோடு எதை ரிலேட் பண்ணி கவனிக்கிறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு ஈஸியாக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.